பிக் பாஸ் வீட்ல இருந்து அன்ஷிதா அவர்களோட வீட்டுக்கு பெட்டி ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னும், அந்த ஒரு பெட்டியோட சேர்த்து வந்த பொருட்கள்லாம் பார்த்து அன்ஷிதா பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன பெட்டி? அதுல என்ன என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் வீட்ட விட்டு அன்ஷிதா அவர்கள் சமீபத்தில எலிமினேட் ஆகியிருந்தாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிருவாங்க. அவங்களோட பொருட்கள் எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் போட்டு முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே அமுச்சு விடுவாங்க. அண்ட் அந்த முக்கியமான பெட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்ல வந்து மறுபடியும் ரிட்டர்ன் குடுக்குற மாரி தான் இருக்கும். ஆனா, விஜய் சேதுபதி அவர்கள் இந்த சீசன்ல என்ன பண்ண சொல்லியிருக்காரு அப்டின்னா, அவங்க பிக் பாஸ் வீட்லேருந்து கொண்டு போற பெட்டிய திருப்பி கேட்காதீங்க. அது அநாகரிகமா இருக்கும். அத வந்து நீங்க அப்டியே விட்டுருங்க அப்டின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து விஜய் சேதுபதி அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, அன்ஷிதாக்கு லெட்டர் ஒண்ணு எழுதியிருந்திருக்காரு. அதுல நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நெனச்சுட்டு வந்திருப்பீங்க. நம்ம பேர் எதுவும் கெட்டு போயிருமோ அப்டின்னு நெனச்சிருப்பீங்க. அண்ட் உங்களோட இமேஜ் மாறிடுமோ அப்டின்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா, நீங்க வந்ததுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் மாறியிருக்கத இப்ப வெளிய போய் நீங்க உணர்ந்திருப்பீங்க. உள்ள வரப்ப எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்துச்சோ, நீங்க உள்ள எவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குன்னு நெனச்சீங்களோ, அதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு அன்பு உங்கள கட்டி அணைச்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்களுமே அத கண்கூடா பார்த்துருந்துருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல எல்லாமே நல்லபடியா நடக்கணும். நீங்க நெனச்ச உயரத்த நீங்க அடையணும். வாழ்த்துக்கள். அன்புடன் விஜய் சேதுபதி அப்படிங்கிற லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சிருந்திருக்காரு. அண்ட் அதோட சேர்ந்து அவங்களுக்கு கிஃப்ட்டுமே ஒண்ணு குடுத்திருக்காரு. அது காஸ்ட்லியான ட்ரெஸ் ஒண்ண தான் கிஃப்ட்டா குடுத்திருக்காராமா. அண்ட் அந்த ஒரு பெட்டியோடையே இந்த பொருட்களையும் விஜய் சேதுபதி சார் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு கிஃப்ட்டை பார்த்துட்டு அன்ஷிதா அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் வந்து விஜய் சேதுபதி சார் கொடுப்பாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த விஷயத்தை பார்த்துட்டு அன்ஷிதா ரொம்பவே எமோஷனலும் ஆகியிருக்காங்களாமா. இதெல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த சீசன்ல விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய விஷயங்களை புதுமையாக செஞ்சு வந்துட்டு இருக்காரு. அதில் இதுவும் ஒன்று. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள் ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல நல்லக்கண்ணு ஐயா அவர்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்குற 8 மணி நேர வேலை, தீபாவளிக்கு போனஸ், இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நம்ம தொழில்துறையில சந்திக்கிறோம் இல்லையா? அது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தான். அவரு போராடி கஷ்டப்பட்டு வாங்கி தந்தே தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. அதனால அவரோட வாழ்க்கை வரலாறு பாட புத்தகத்துல வரணும். அன்பில் மகேஷ் அவர்கள் இதற்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அன்பில் மகேஷ் அவர்கள் ரீசெண்டா அதற்கான விளக்கம் ஒன்று கொடுத்திருக்காரு. மேலும் உறுதி ஒன்று கொடுத்திருக்காரு. விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன அத்தனையுமே உண்மை. நாம் இன்னைக்கு அனுபவிக்கிற அத்தனை சுதந்திரமும் அது எல்லாமே ஐயா அவர்களால் கொண்டு வரப்பட்டது தான். கண்டிப்பா ஐயாவோட வாழ்க்கை வரலாறு வரும் காலங்களில் பாடப்புத்தகத்தில் இருக்கிறதற்கான வழிவகை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அன்பில் மகேஷ் அவர்கள் விஜய் சேதுபதியோட ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கிட்ட விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.